அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு முட்டி வலி. ஸோ இது பெரும்பாலும் நிறைய நபர்களுக்கு எல்லார் வீட்டிலும் நிறைய பேருக்கு வந்து இந்த முட்டி வலி தொந்தரவு இருக்கும். ஸோ அதுக்கு உண்டான சொல்யூஷன் இந்த பதிவில் உங்களுக்கு கிடைக்க போகுது. மெயினாக முட்டி வலி. ஸோ இந்த முட்டிக்கு இடைப்பட்ட கேப்பில் இருக்கக்கூடிய அந்த ஜெல்லு, ஸோ இந்த சைனோவியல் அப்படின்ற ஃப்ளூயிட் வந்து கம்மி ஆயிடுச்சுன்னா மூட்டு சத்தம் வர ஆரம்பிச்சிருது. ஸோ இதை நம்ம அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட்டில் ரொம்ப எளிமையாக இன்க்ரீஸ் பண்ணிட முடியும். ஸோ அவங்களுக்கு அந்த சைனோவியல் அந்த ஃப்ளூயிடை அதிகப்படுத்துறது மூலிமா அந்த முட்டி வலியை ரொம்ப எளிமையாக நம்ம சரி பண்ணலாம். ஸோ அதில் நம்ம அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா K7 அப்படின்ற ஒரு பாயிண்ட் இருக்குது. ஸோ இந்த சக்தி மிக்க இந்த புள்ளியை தூண்டும் போது இந்த மூட்டு சத்தங்கிறது முழுமையாக சரியாக ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ இந்த முட்டி வலி இல்லாமல் வலி இல்லாமல் இருக்கலாம். ஒரு சிலருக்கு மூட்டு சத்தம் இல்லை ஆனால் வலி இருக்குதுன்னு வச்சுங்களேன். ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ராடனரி பாயிண்ட் இருக்குது. ஸோ ST44 அப்படின்ற ஒரு பாயிண்ட் இருக்குது. ஸோ இந்த பாயிண்டில் நம்முடைய அக்குபஞ்சர் புள்ளியை தூண்டும் போது அவங்களுக்கு முன்பக்கம் இருக்கக்கூடிய முட்டி வலி, வயிறு வலி, பல்வலி, தலைவலி, எல்லா விதமான வலியும் முன்பக்கமாக இருக்கக்கூடிய அனைத்து வலிகளும் தீர்க்கக்கூடிய மிக அற்புதமான ஒரு வர்ம புள்ளி அண்டு அது அக்குபஞ்சர் புள்ளியும் கூட. ஸோ இது அந்தளவுக்கு பலன் கொடுக்கக்கூடிய புள்ளிகள். இது மட்டும் இல்லாமல் காலுடைய பக்கவாட்டு சைடில் இருக்கக்கூடிய வலிகளுக்கு லிவர் 8 அப்படின்ற ஒரு புள்ளி இருக்குது. ஸோ இந்த புள்ளி கொடுக்கும்போது வலி அதிகமாக இருக்குது, உடல் சோர்வாக இருக்கிறவங்களுக்கு உடனடி ரிசல்ட் கிடைக்கும். ஸோ அதன் மூலிமா அவங்களுக்கு இந்த முட்டி வலி எளிமையான முறையில் நம்ம சரி பண்ணிக்க முடியும். அதே மாதிரி சிலருக்கு ஆப்போசிட் சைடில் சுண்டு விரல் சைடில் முட்டி வலி இருக்கும். அப்படி இருக்கிறவங்களுக்கு GB43ன்னு ஒரு பாயிண்ட் இருக்குது. ஸோ இந்த புள்ளியை கொடுக்கும்போது பக்கவாட்டில் இருக்கக்கூடிய வலி சரி பண்ணிக்கும். உள் சைடில் இருக்கிற பட்சத்தில் லிவர் 8ன்ற புள்ளி சரி பண்ணி கொடுத்துரும். அது மட்டும் இல்லாமல் முட்டிக்கு பின்புறம் யாருக்காவது வலி இருக்குன்னாக்கா UB40 அப்படின்னு ஒரு வர்ம பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதுவே நம்முடைய அக்குபஞ்சர்லேயும் அக்குபஞ்சர் பாயிண்ட் இருக்குது. ஸோ அந்த பாயிண்டில் நாம் நீடில் போடும்போது அழகாக அந்த மூட்டுக்கு உள் பக்கத்தில் சிலருக்கு கட்டி மாதிரி வீங்க ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த வீக்கத்தையும் குறைச்சிரும், அது மட்டும் இல்லை வலியும் குறைச்சிரும். ஸோ அவங்க எளிமையான முறையில் என்ன பண்ணிக்கலாம், சரி பண்ணிக்கலாம்.